தீபம் இயற்கை டிவி உறவுகளுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த வீடியோவில் பல ஆண்டுகளாக கிராமத்தில் நகரத்தில் இருக்கிற குப்பை பிரச்சனையை பார்க்க போகிறோம். நாங்கள் குறிச்சிக்குளம் பாதுகாப்பு இயக்கம் ஆரம்பித்து நிறையா பிளாஸ்டிக் குப்பைகளை குளத்திலிருந்து டன்னு கணக்கில் எடுத்துகிட்டு இருந்தோம். அந்த சமயத்தில் வெள்ளலூர் குப்பை கூடம்ல பல பிரச்சனைகள், அதை சுற்றி வாழ்கிற மக்கள் வாசம், கொசு, ஈ தொந்தரவில் அங்கே வாழறதுக்கே தகுதி இல்லாமல் இருக்கிறாங்க. இருந்தாலும் இடம் வாங்கிட்டோம், மாற்ற முடியாதுங்கிறதுக்காக சிரமப்பட்டுருக்குறாங்க. இதெல்லாம் மனசில் வச்சு தான் என்னுடைய ஃபேக்ட்ரியில் இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக பல ஆய்வுகளை செஞ்சு இன்சினரேட்டரை உருவாக்கணும். பெரிய பெரிய இன்சினரேட்டரெல்லாம் நம்ம பொல்யூஷன் கண்ட்ரோல் பிரகாரம் செஞ்சு கொடுத்தோம். அரசிடமும் நாம் இதை எடுத்துகிட்டு போய் சொன்னோம். அது சக்ஸஸ் ஆன ஒன்று. பட் அது ஏன்னா இன்ட்ரெஸ்ட் காமிக்கல அப்போது. ஆனால் சமீப காலத்தில் இந்த பிரச்சனை அதிகமானதுனால ஒவ்வொருத்தரும் இதை காது கொடுத்து கேட்குறாங்க, இதுக்கு வழி கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படித்தான் நம்ம மூப்பரிபாளையத்தில் பஞ்சாயத்திலிருந்து நமக்கு வாய்ப்பு கிடச்சி அங்கே ஒன்று போட்டு கொடுத்துருக்குறோம் இப்போது சமீபத்தில். அதுக்கடுத்தது கனியூரில் நீங்கள் பைபாஸில் போகிற போதே வலது பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த செக் போஸ்ட்டு நம்ம பணம் கொடுத்து போகிறோம் பாருங்கள், அந்த டோல்கேட்டுக்கு முன்னாடியே மேலே ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இது சும்மா நடந்துடலிங்க. இது பிரசாந்த் அப்படிங்கிறவர் இந்த வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணுறாரு. அவர் இந்த குப்பைகளை பஞ்சாயத்தில் கலெக்ட் பண்ணி செக்ரிகேட் பண்ணி ரொம்ப முடியாத மோசமான குப்பைகளை எரிக்கணும் அப்படின்னு நினச்சி நம்மளை அணுகினார். அதுக்கு இந்த பஞ்சாயத்து தலைவராக இருந்த வேலு அண்ணன் அவர்களும் சிவகுமார் அவர்களும் இவருக்கு சப்போர்ட் பண்ணி பணம் பஞ்சாயத்தில் இல்லாதனால சிஎஸ்ஆர் ஃபண்டில் ஒரு கம்பெனியில் வாங்கி அதை ஃபிக்ஸ் பண்ணாங்க. இப்போ நாங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்குறோம். அவங்க நிறையா இப்போ கிட்டத்தட்ட ஒரு மாதமே இருக்கும், நல்லா எரிச்சிட்ருக்குறாங்க. இப்போ கூட ஃபோனில் கேட்டால் நல்லா இருக்குனாங்க. ஆனால் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அதை வீடியோ எடுத்திருக்கிறேன். இது நான் சொல்கிறத விட அந்த உபயோகப்படுத்துகிறவங்களே இதை பற்றி சொல்லுவாங்க, நீங்கள் கேளுங்க. முக்கியமாக பொதுமக்கள் கேட்குறத விட அரசு அதிகாரிகளும் அரசியல்வாதிகளும் இந்த வீடியோவை முழுவதும் பார்க்கணும். நம்ம பொல்யூஷன் இல்லாமல் குப்பைகளை எப்படி அப்புறப்படுத்துங்கிறதுக்கு உண்டான நல்ல வீடியோ தான் இந்த வீடியோ. இதையெல்லாம் செஞ்சால் தான் ரோட்டில் போடுற குப்பை, ஆற்றுல பள்ளத்தில் எல்லா இடத்துலையும் குப்பைகள் கொண்டு வந்து போடுறாங்க. மாநகராட்சி அங்கங்கே தீ பற்ற வச்சு எரிக்கிறாங்க. அதில் கார்பன் அதிகமாக வருது. இப்போ நம்ம உணர முடியும், இங்கே பூமி சூடாகிட்டுருக்கு. அதுக்கு மெயின் காரணமே நம்ம உபயோகப்படுத்துகிற கார்பன் அதிகமாக வெளியே போகிறதுனால தான் இந்த மாதிரி பூமி சூடாகுதுன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, நாம் இருக்கிற இடங்களில் பசுமையை அழிச்சிட்டே இருக்கிறோம், அதனாலே பூமி சூடாகுதுன்னு சொல்கிறாங்க. இதுக்குன்னு ஒரு தனி வீடியோ போடலாம். இப்போது இந்த வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். இன்சினரேட்டரை பற்றி தெரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு இதை பற்றிய கமெண்ட்டை, உங்களோட எண்ணங்களை தயவு செய்து தெரிவிங்க. இந்த மாதிரி நம்ம அங்கங்கே செக்ரிகேட் பண்ணி அங்கங்கே பகுதிகளாக பிரித்து ஒரு அலுவலகத்துலேயும் ஒவ்வொரு பஞ்சாயத்துலேயும் யூனியன்லேயும் நம்ம குப்பையை இது மாதிரி கையாண்டோம்னா கண்டிப்பாக வெள்ளூர் குப்பை குடோன் மாதிரி ஒரு குடோனை உருவாக்கணுங்கிற அவசியமே இல்லாமல் போகுது. அதனால் அந்த பழைய குப்பையை எரிக்கிறதுக்கும் கூட நம்மக்கிட்ட ஒரு ஐடியா இருக்குது, அதுக்கு உண்டான திட்டம் இருக்குது. சம்மந்தப்பட்டவங்களை அணுகுனா கண்டிப்பாக நம்ம வெள்ளலூரில் குப்பை குடோனில் இருக்கிற குப்பைகளெல்லாம் அழிச்சிடலாம், பிரச்சனையே இல்லாமல் நம்ம பண்ண முடியும். அதுக்கு வாய்ப்பு வருதான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துருங்க. உங்கள் பேர் என்னங்க? நீங்கள் தான் இந்த இன்சார்ஜாக இருக்கிறீங்க. கடந்த 4 நாளாக எரிச்சிட்ருக்கிறீங்க. இன்சினரேட்டர் எப்படி இருக்குது? நீங்கள் பரவாயில்லைங்க, வெளியிலிருந்து வாங்கிட்டு வர குப்பையில் அங்கேயே தரம் பிரித்து கொண்டு
பர்சன்டேஜ் வரும், அதை நாங்கள் எரிச்சிடறோங்க. எரிக்கிறதுனால எங்களுக்கு இந்த கரும்புகையும் இல்லை, பொல்யூஷனும் இல்லாமல் நல்லபடியாக இருக்குதுங்க. சாம்பலும் கீழே விழுந்துருது, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. உங்களுக்கு நல்லா உபயோகமாக இருக்கா? ஆமாம் ஆமாங்க, இது எங்களுக்கு ரொம்ப எந்த பிரச்சனையும் இல்லைங்க. முதல்லலாம் வந்து அங்கங்கே போட்டு எரிச்சிருந்தோம், அது ஒரு கரும்புகை வந்துட்டு ஊருக்குள்ள ஒரே பிரச்சனை ஆகிட்டு இருந்ததுங்க. சரி, இப்போ இந்த மிஷின் வந்ததுனால எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க. நாங்கள் இங்கேயே போட்டு எரிச்சுக்கிறோம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. நன்றிங்கம்மா. சரி வாங்க, நாம் கனியூர் ஊராட்சி மன்ற அலுவலகத்துக்கு போய் தலைவர் வேலுச்சாமி என்னென்னு மீட் பண்ணி இந்த மாதிரி குப்பையை கையாளுறது எப்படி இது போல் இன்சினரேட்டர் இங்கே பொருத்தணும்னு அவருக்கு எண்ணம் வந்தது அப்படிங்கிறத கேட்கலாம். அவரே சொல்லுவார் இதில் இருக்கிற சிரமங்களை பற்றி. வாங்க அவரோட அலுவலகத்துக்கு இப்போ போகிறோம். அவர் யதார்த்தமான மனிதர், எல்லாத்துக்கும் உதவணும்னு நினைக்கக்கூடியவர், சிறந்த சேவை செய்யக்கூடியவர். நீங்கள் இந்த கனியூர் பஞ்சாயத்தில் திடக்கழிவு மேலாண்மை எப்படி பண்ணீங்க? எப்படி இது மாதிரி இன்சினரேட்டர் வைக்கணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஐயா, நாங்கள் 2020 ஊராட்சி மன்றத்தால் இந்த ஊராட்சி மன்றம் நிர்வாக பொறுப்புக்கு வந்த பின்னாடி ஊராட்சி அளவில் குப்பைகள் மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. சரி, அதுக்கு முந்தைய காலகட்டத்தில் எல்லாமே நீர்நிலைகளில் குப்பைகளை எடுத்து கொண்டு போய் போட்டு எரிச்சிட்டு இருந்தோம். அடுத்தடுத்த காலத்தின் குடிமராமத்து பணிகளில் நீர்நிலைகளில் தூர்வாரப்பட்ட காலத்துலேயுமே அதுக்கு பின்னாடி விவசாயிகளோட ஆட்சேபனையின் பேரில் அந்த நீர்நிலைகளை கொண்டு போய் எரியூட்டுறது, நாங்களுமே ஒரு சமூக அக்கறையோடு அதை எரியூட்டக்கூடாது அப்படிங்கிறதுல நாங்கள் வீடு குப்பைகளை வாங்க ஆரம்பித்தோம். அப்போ பார்த்திங்கன்னா இப்போ 12 தூய்மை பணியாளர்கள் இருந்தாங்க. ஒரு சின்ன குக்கிராமத்தை தேர்ந்தெடுத்து அந்த பகுதியில் வீடாக குப்பைகளை வாங்கலாம் அப்படின்னு இது பண்ணி இந்திரா நகர் பகுதியில் குப்பைகளை வாங்க ஆரம்பித்தோம். பொதுமக்கள் ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களா? பொதுமக்கள் மத்தியில் குப்பைகளை இப்போ ஒரு மாத காலம் அவங்க இதெல்லாம் சாத்தியமே இல்லைன்னு எங்களை ஒரு டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி தான் எல்லாருமே பேசினாங்க. இருந்தாலும் மன்ற உறுப்பினர்கள் தூய்மை பணியாளர்களோட முழு ஒத்துழைப்போடு இது செயல்பட ஆரம்பித்த பின்னாடி பொதுமக்கள் மத்தியிலையும் மாற்றம். அவங்களுமே அந்த குப்பைகளை தரம் பிரித்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. தரம் பிரித்து கொடுக்க ஆரம்பித்த பின்னாடி மக்கிற குப்பைகளை நாங்கள் கொண்டு வந்து ஒரு அறநிலைத்துறைக்கு சொந்தமான இடம் தான், எங்கள் அரசு இடம் இல்லை, அறநிலைத்துறை சொந்தமான இடத்துல ஒரு குழி தோண்டி அதில் போட்டு அதுலேருந்து மக்குன பின்னாடி அதை எடுத்து நாங்கள் அரசாங்கத்து மூலயமா மண்புழு கொட்டகை ஆரம்பித்து வச்சுருந்தோம். அதில் அந்த மக்குன குப்பைகளை அங்கே கொண்டு போய் மண்புழு கொட்டகைக்கு கொண்டு போயிட்டோம். அதுபோக மக்காத குப்பைகளை அந்த பிளாஸ்டிக்கு இதை எல்லாமே ஒரு இடத்துல சேகரித்து வச்சுருந்தோம். உனி அந்த இடத்துல நிறைய சேகரித்து வச்சாச்சு. அதை உனி அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுறதுன்னு யோசனை பண்ணுற போது பிளாஸ்டிக் அரைக்கிற மிஷின் இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு அந்த பிளாஸ்டிக் அரைக்கிற மிஷின் ஒன்று வாங்கலாம் அப்படின்னு யோசனை பண்ணால் அதுக்கு உண்டான செட்டு இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய தொகையாக இருந்துச்சு. அரசாங்க நிதி அதுக்கு பயன்படுத்தாத சூழ்நிலை இருந்ததுனால ஒரு தனியார் கிராஃப்ட்ஸ்மேனுங்கிற தனியார் நிறுவனத்தை அணுகி நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம், இதுக்கு இந்த மாதிரி ஒத்துழைப்பெல்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குற போது அவங்களும் உடனடியாக அவங்களோட சமூக கூட்டாண்மை நிதியிலிருந்து அந்த வீடாக போய் வாங்குறதுக்கு உண்டான புஷ்கார்ட்டு, அந்த மெஷினு, அதுக்கு உண்டான ஷெட்டு எல்லாமே ஒரு 5 லட்சம் ரூபாய் மதிப்புக்கு மேலே சிஎஸ்ஆர் ஃபண்டில் அவங்க கொடுத்தாங்க. நாங்கள் அதை வாங்கி அந்த முதல் ஒரு குக்கிராமத்தில் ஆரம்பித்தோம். அப்புறம் அடுத்தது ஒவ்வொரு வார்டாக விரிவுபடுத்துகிற போது ஆள் பற்றாக்குறை வந்துச்சு. ஆள் பற்றாக்குறை என்ன பண்ணுறது, அவங்க கூடுதலாக ஆள் எடுத்து வடந்தி தொழிலாளர்கள் எல்லாமே வேலைக்கு வச்சு இது பண்ணிட்டு இருக்கிற போது அவங்களுக்கு சம்பளம் கொடுக்கறது மிகப்பெரிய சவாலாக இருந்துச்சு. அதே எங்கள் ஊராட்சியில் இருக்கிற ஒரு பெரிய நிறுவனத்தில் LMWங்கிற நிறுவனத்தில் நாங்கள் அணுகி அவங்க சமூக கூட்டாண்மை நிதியிலிருந்து இந்த சம்பளம் கொடுக்குற கேட்டோம். அவங்களும் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறது எல்லாமே பார்த்துட்டு இது பண்ணி சரி நாங்கள் இந்த சம்பளம் இதையே நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி மாதம் இப்போ கிட்டத்தட்ட 25 தூய்மை பணியாளர்கள், வடந்தி தொழிலாளர்கள் 18 பேர், அவங்களுக்கு 2 சூப்பர்வைசரு, இதெல்லாமே பார்த்து ஒரு மாதம் 2.5 லட்சம் ரூபாய் அளவில்
அவங்க சம்பளமாக கொடுக்குறாங்க. சம்பளமாகவே அவங்க LMW கொடுக்குறாங்க. கவர்மெண்ட் ஃபண்டு இப்போ கூடுதல் பணியாளர்களுக்கு இல்லை, தூய்மை காவலர்களுக்கு இப்போ அரசாங்கம் முதல் 3000 இருந்துச்சு, 3500 இருந்துச்சு. அதை அந்த பணம் அவங்களுக்கு போதுமானதாக இருக்காது. நாங்கள் 5000 கொடுத்த போட்டோம். அப்புறம் மறுபடியும் 5000 கொடுத்துக்கலான்னு அரசாங்கம் ஒரு அரசாணை வெளியிட்டாங்க. அதுக்கு பின்னாடி அவங்க அதுக்கு பின்னாடி கூடுதல் பணியாளர்கள் சேர்த்துக்கிறதுக்கும் அரசாங்கத்தில் 15வது நிதிக்குழு மானியத்தில் தூய்மை இதில் வர்ற பங்கீட்டில் சம்பளம் கொடுக்குறக்கு ஒரு இது இருக்குதுன்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர்கிட்ட அதுக்கு உண்டான ஒப்புதல் பெற்று நாங்கள் இப்போ தூய்மை காவலர்களை கொடுத்துக்கிறோம். அதை தாண்டி கூடுதல் தூய்மை பணியாளர்கள்ங்கிற போது அதுக்கு இப்போது இவங்க LMW நிர்வாகம் கொடுக்குறோம், அந்த பணத்துலேருந்து அவங்களுக்கு சம்பளம் கொடுத்துட்றோம். இந்த நேரத்தில் எங்களுக்கு தமிழ்நாடு அரசாங்கமே 2 டிராக்டரு, புஷ்காட்டெல்லாம் ஈகாட்டெல்லாம் பற்றாக்குறையாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் நல்வாய்ப்பாக அரசாங்கம் 2 டிராக்டர் கொடுத்தது எங்கள் ஊராட்சிக்கு, 3 ஈகாட்டு கொடுத்தாங்க. அதையெல்லாம் வந்த பின்னாடி நாங்கள் ஊராட்சி முழுமையாக எங்கள் ஊராட்சியில் பார்த்திங்கன்னா 12 வார்டு, 14 குக்கிராமம், 20,000க்கு மேற்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அதை எல்லா பக்கமுமே விரிவுபடுத்தணும். இப்போ விரிவுபடுத்தின பின்னாடி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு பிளாஸ்டிக்கு, மக்கிற குப்பையை மண்புழு இதில் போட்டு மண்புழு உரக்கொட்டைக்கு கொண்டு போயிடுறோம். பிளாஸ்டிக்கை அரைச்சி வச்சுக்கிறோம். தார்ச்சாலை போடுறதுக்கு அரசாங்கமே எடுத்துக்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால அதையெல்லாம் அரைச்சி வச்சுக்கிறோம். அதை மறுசுழற்சிக்கு பயன்படாத கழிவுகளை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதை என்ன பண்ண நாங்கள் மறுபடியும் பழையபடி திறந்த வெளியில் போட்டு எரியூட்ட ஆரம்பித்தோம். சரிங்க. அது அளவில்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 25 கிலோ 30 கிலோ சேரும். சரிங்க. அதை எரியூட்ட ஆரம்பித்தோம். இந்த மாதிரி புகை எல்லாம் அது புகை வந்துச்சு. அது மழை காலங்களில் எரியூட்டுறதுலேயே சிரமமாக இருந்துச்சு. அதை அந்த இடத்துல வைக்கிற போது பார்த்தீங்கன்னா அது துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சது. நாய்கள் அதை எடுத்து சாலையில் இது பண்ண ஆரம்பிச்சது. என்ன பண்ணுறது அப்படின்னு யோசனை பண்ணிட்டு இருக்கிற போது நண்பர் பிரசாந்த் சொன்னார், இந்த மாதிரி தீபம் இன்சினேட்டர்னு ஒரு நிறுவனம் இருக்குது, அவங்க இந்த மாதிரி மறுசுழற்சிக்கு உதவாத கழிவுகளை சுற்றுச்சூழல் மாசு ஏற்படுத்தாத வகையில் எரியூட்டுற மாதிரி ஒரு இயந்திரம் ஒன்று வடிவமைச்சுக்கிறாங்க. அது நம்ம ஊராட்சிக்கு அருகாமையில் உள்ள கல்லூரியில் எல்லாமே நிரூபிக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் RVS காலேஜெல்லாம் போய் பார்த்துட்டு வந்துட்டு அப்புறம் அவர் அந்த உரிமையாளர் உங்ககிட்ட நாங்கள் கேட்டோம் என்ன இது வருது அப்படின்னு. அதுக்கு உண்டான இது தொகையுமே எங்களுக்கு மிகப்பெரிய தொகையாக இருந்துச்சு. 15 லட்சம் ரூபாய்ங்கிறது எங்கள் ஊராட்சி நிர்வாகத்துக்கு மிகப்பெரிய தொகை. அதுவும் பார்த்தீங்கன்னா அது அரசு ஊராட்சி பொது நிதியிலேருந்து அரசாங்கத்தை ஒப்புதல் வாங்கி செய்யறதுக்கு கொஞ்சம் நிர்வாக சிரமங்கள் இருந்ததுனால அதை மறுபடியும் ஒரு கிராஃப்ட்ஸ்மேனுங்கிற பெருநிறுவனத்துக்கிட்டோம் அவங்களோட சமூக கூட்டாண்மை நிதியில் பண்டி கொடுக்க சொல்லி கேட்டோம். அவங்களுமே அந்த இதுக்கு முன்னாடியே அவங்களுமே எங்களுக்கு பங்களிப்பு கொடுத்துருந்ததுனாலையுமே தொடர்ந்து அந்த பணி தொய்வில்லாமல் நடக்கணும் அப்படிங்கிறதையும் கருத்தில் கொண்டு அவங்க இதுக்கு உடனடியாக ஒப்புதல் கொடுத்தாங்க. ஒப்புதல் கொடுத்த பின்னாடி இப்போ பார்த்தீங்கன்னா அந்த எரியூற்ற கழிவுகளை அன்னைக்கு அன்னாடு நாங்கள் எரிச்சிட்றோம். ஒரு நாளைக்கு 20 கிலோ வரும். 20 கிலோ எரிக்கிற போது எந்த விதமான ஒரு சுகாதார சீர்கேடும் வர்றதில்லை. இப்போ பார்த்தீங்கன்னா அரசாங்கமே ஒவ்வொரு ஊராட்சிக்குமே ஒரு 9 இலக்குகள்னு நிர்ணயம் பண்ணிக்கிறாங்க. அதான் எந்த இலக்கு வேணால் யார் வேணால் எடுத்துக்கலாம். நாங்கள் பசுமை கிராமம் தூய்மை கிராமங்கிற ஒரு இலக்கத்தை தேர்வு செஞ்சு நாங்கள் ஆரம்பத்துலேருந்தே பயணிச்சுட்டு வந்தோம். இப்போ அந்த தூய்மை கிராமங்கிற இலக்கை நாங்கள் கிட்டத்தட்ட எட்டிட்டு தான் உணர்கிறோம். இதுக்கு உறுதுணையாக இருந்த LMW நிறுவனம், கிராஃப்ட்ஸ்மேனு, தமிழ்நாடு அரசாங்கம், இந்த எங்களுக்கு நெருக்கடியான நேரத்தில் இந்த இயந்திரத்தை வடிவமைச்சு கொடுத்த நீங்கள் உள்பட எல்லாத்துக்குமே கனியூர் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். இந்த பணிகளை சிறப்பாக செஞ்சுட்டு வர்ற எங்கள் தூய்மை காவலர்கள், துப்புரவு பணியாளர்கள், அவங்க தான் இதுக்கு இந்த இதய சாதனை ஏற்றக்க அவங்க தான் அடித்தளம். அவங்களுக்கு
கனியூர் ஊராட்சி மன்றத்தின் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப நன்றிங்க. எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. நாங்கள் ஒர்க் பண்ணி உங்களுக்கு செஞ்சு கொடுத்துருக்கோம். இப்போ கூட ஒர்க் பண்ணுறவங்கக்கிட்ட நாங்கள் பேட்டி எடுத்தோம். அவங்களும் சொன்னாங்க சுலபமாக இருக்குதுன்னு சொல்லி. நீங்கள் மறுபடியுமே இது மாதிரி ஏதாவது அதில் பிரச்சனை வந்தால் சொல்லுங்கள், நம்ம ரெக்டிஃபை பண்ணி இந்த மாதிரி ஒரு குப்பைகளை தீர்வு காண்ற மாதிரி நம்ம எல்லா பேரூராட்சி ஊராட்சி அந்த மாதிரி ஒரு அமைப்புகளை நம்ம உருவாக்கலாம். தொடர்ந்து நீங்களும் இந்த மாதிரி பணிகளை செஞ்சுட்டு வாங்க. வாழ்த்துக்கள். நன்றி. மாசு இல்லாமல் குப்பைகளை எரிக்கும் இன்சினிரேட்டர். இந்த வெள்ளையாக இருக்கிற இடத்துல ஃபயர் பிரிக்ஸ் பொருத்தியிருப்பவங்க அதுக்குள்ளே நம்ம குப்பைகளை போட்டு நல்லா எரிக்கலாமுங்க. இப்படி எரியுது பாருங்கள், உள்ளே நல்லா தெரியுது. இது வழியாக டக்டிங் வழியாக அந்த ஹீட்டும் ஸ்மோக்கும் உள்ள அந்த ப்ளூ கலரில் இருக்கிற வெட் ஸ்க்ரப்பருக்குள்ளே போய் வாஷ் பண்ணி புகையே வெளியே தெரியாமல் குறைந்த அளவு புகை தான் வெளியே போகுங்க. இது உண்மையாலுமே நல்லா குப்பையை எரிக்கிறதுக்கு பயன்படுத்தக்கூடிய இன்சினரேட்டருங்க. இது பயன்படுத்துறது ரொம்ப சுலபமாக பயன்படுத்தலாம். இதை நான் சொல்கிறத விட அங்கே இருக்க செயலாளர் இதை பற்றி விளக்குவார். நீங்களே கேளுங்க. ஐயா வணக்கம். என்னுடைய பேர் ஆர் ஜெகதீசன். கனியூர் ஊராட்சியில் ஊராட்சி செயலராக பணியாற்றிட்டு இருக்கிறேன். இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டம், இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை பொறுத்தளவு கனியூர் ஊராட்சியோட முக்கியமான ஒரு இது பார்த்திங்கன்னா தூய்மை கனியூர் பசுமை கனியூர் அப்படிங்கிறதுல நாங்கள் அனைவருமே எல்லாம் தெளிவான முறையில் இதை பயணம் இதில் இருக்கிறோம். இந்த ஒரு சூழ்நிலையில் இந்த திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தை பொறுத்தளவு நம் குப்பை நம் பொறுப்பு அப்படிங்கிறதுல நாங்கள் ஒரு தாரக மந்திரமாக அதை நாங்கள் எடுத்துகிட்டு செயல்பட்டுருக்கிறோம். உதாரணத்துக்கு ஊராட்சியில் இருக்கக்கூடிய குப்பையை முழுமையாக எந்த விதமான ஒரு மாசும் இல்லாமல் நோய் நொடி எதுவும் வராத அளவுக்கு சுகாதாரமான முறையில் அதை நாங்கள் அப்புறப்படுத்துறது தான் இதோடைய இதில். இதுக்கு உதாரணமாக சொல்ல போனால் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் வீடு வீடாக போய் குப்பை சேகரித்து பண்ணி மக்கும் குப்பை மக்காத குப்பை இதெல்லாம் மிகவும் சிறப்பான முறையில் செயல்பட்டு இருக்குது. அதே நேரத்தில் அதில் இருக்கக்கூடிய அந்த மக்காத குப்பைகள் எல்லாம் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா அதில் அசுத்த குப்பைகள் நிறையா இருந்தது. பிளாஸ்டிக் ஒரு வகை நாங்கள் அதை தனியாக பிரிச்சிடறோம். அது மூலயமா பிளாஸ்டிக்கு அரைவை இயந்திரத்தில் பிளாஸ்டிக் அரைச்சிட்றோம். அதுலேயும் இல்லாமல் சுத்தமாகவே ரொம்ப அசுத்தமாக வரக்கூடிய குப்பைகள் எங்களுக்கு இது ஒரு சவாலாக இருந்தது. இந்த குப்பைகளெல்லாம் என்ன தான் பண்ணாலும் நம்ம ஒரு இடத்துல போட வேண்டியதாக இருக்குது. திடக்கழிவு மேலாண்மை சிறப்பான முறையில் நடைபெற்றிருந்தாலும் இந்த அசுத்த குப்பையில் அப்புறப்படுத்துறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டு இருந்தோம். அந்த ஒரு சூழ்நிலையில் தான் எங்களுக்கு தீபம் இன்சினேட்டர் அப்படின்னு தகவல் தெரிஞ்சது. அவங்கள நாங்கள் அணுகியிருந்தோம். அவங்கள அணுகி இருக்கும்போது அதுக்குண்டான மதிப்பீடெல்லாம் இவ்வளோ ஆகும்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த மதிப்பீடு தொகைக்கு நாங்கள் சிஎஸ்ஆர் மூலிமா ஒரு நிறுவனத்தை அணுகி அந்த நிறுவனம் மூலியம் இதை இன்றைக்கி நாங்கள் செயல்படுத்தியிருக்கிறோம். அந்த வகையில் அந்த நிறுவனத்துடைய செயல்பாடு இப்போ பார்த்திங்கன்னா அந்த இயந்திரம் இப்போ பயன்பாட்டு கொண்டு வரும்போது நாங்கள் எதையும் எங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருந்த அந்த அசுத்த குப்பை இந்த இயந்திரம் மூலிமா காற்று மாசுபாடு எதுவும் இல்லாமல் மாசு இல்லாத வகையில் இதை எரித்து நம்ம இதை மாசு இல்லாமல் அகற்றக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கிறதையா அது உண்மையாலுமே எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கக்கூடியது. இன்னத்த நிலைமைக்கு பார்த்திங்கன்னா எங்கள் கனியூர் ஊராட்சி இருக்கக்கூடிய குப்பைகளை எந்த விதமான இது இல்லாமல் நாங்களே அதை கலெக்ட் பண்ணி நாங்களே அழித்து யாருக்கும் எந்த சுமையும் இல்லாமல் அதை நாங்கள் அப்புறப்படுத்தக்கூடிய ஒரு நிறைவான ஒரு பணியை செஞ்சிட்ருக்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல போனால் இந்த எல்லா இதுக்குமே ஒரு தன்னிறைவு அடைஞ்சிருப்போம். அந்த வகையில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தில் கனியூர் ஊராட்சி தன்னிறைவு பெற்ற ஒரு ஊராட்சியாக இருக்கிறதுக்காக இருக்கிற நிலையில் இன்றைக்கி நாங்கள் முன்னேறி இருக்கிறோங்கிறத சொல்கிறதுல நாங்கள் பெருமை அடைகிறோம். இந்த இதுக்கு இந்த ஊராட்சியில் இருக்கக்கூடிய எல்லா உறுப்பினர்கள் முழு ஒத்துழைப்பு கொடுத்துருந்தாங்க. பொதுமக்கள் ஆரம்பத்தில் கொஞ்சம் ஆட்சேபனைகள் அதிகம் இருந்தாலும் இன்னத்து சூழ்நிலைக்கு பொதுமக்கள் அவங்களே நல்ல விதமான எங்களுக்கு ஒரு ஒத்துழைப்பை கொடுக்குறாங்க. அந்த வகையில் இது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக நாங்கள் இதை கருதுகிறோம். நன்றி. வணக்கம். நன்றி ஐயா.